பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக துருக்கி சென்றுள்ள தமிழக மாணவர்களின் பாதுகாப்புக்கு துருக்கியில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைகளைத் தொடர்ந்து இந்திய மாணாக்கர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போட்டிகள் முடிந்ததும் அவர்கள் பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என்பதால் மாணவர்களின் பெற்றோர் எவ்வித அச்சமோ கவலையோ கொள்ள தேவையில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 148 மாணாக்கர்கள் துருக்கி நாட்டில் உள்ள டிராப்சோன் என்ற இடத்திற்கு சென்றுள்ளனர். இதில் 11 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். துருக்கியில் திடீரென ஏற்பட்ட ராணுவ புரட்சியின் காரணமாக அங்குள்ள மாணாக்கர்கள் பாதுகாப்பு குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டு மாணாக்கர்கள் பாதுகாப்பாக உள்ளனரா என கேட்டறிந்து அவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை துருக்கியில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி துருக்கியில் உள்ள தூதரக அதிகாரிகளை தமிழக அரசின் அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். டிராப்சோன் பகுதியில் உள்ள இந்திய மாணாக்கர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் விளையாட்டுப் போட்டிகள் வருகிற 18ஆம் தேதியன்று முடிவுறும் என்றும் அதன் பின்னர் இந்தியாவைச் சேர்ந்த மாணாக்கர்கள் அனைவரும் பத்திரமாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் துருக்கியில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தமிழக அரசின் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். எனவே விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க சென்றுள்ள மாணாக்கர்களின் பெற்றோர் எவ்வித அச்சமோ கவலையோ அடைய வேண்டியதில்லை என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.